மேஷ ராசிக்கு தொடர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ஆனால் சாரத்தில் நட்சத்திர சாரத்தில் செல்லக்கூடிய புதனுடைய அமைப்பு ஒரு தைரியஸ்தானாதிபதி, ஒரு நல்ல ஒரு பணிக்கான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக 7ல் இருப்பது ஒரு லாபமான நல்ல நிலை. இவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், எல்லா விஷயங்களும் நினைத்தது போன்று ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. பணியிலும் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியான நிலை. அதே சமயம் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் காட்டுவது, அவரவர்களுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் பத்திரமாக ஹெல்த்தை பார்த்துக் கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் நிறைய மேன்மைகள் நடக்கும், லாபமான நிலை. தொடர்ந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். சந்திரன் புதனுடைய சாரத்தில் செல்வது இவர்களுக்கு அற்புதமான குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டிற்குடையவரான புதனுடைய ஒரு அற்புதமான 5 குடைய கிரகம். அந்த சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பிரமாதமான வருமானத்தை, பெரிய லாபத்தை இன்று கொடுப்பார். தொழில் வருமானம், தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வருமானத்திற்கும் ஒரு பெரிய ஒரு 2ஆம் வீட்டு தனத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிலை. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் அது பாதக வீடாக தொடர்பாக இருப்பதனால் சற்று குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது, விட்டுக் கொடுப்பது, அனுசரிப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு இணக்கமான நிலையாக இருந்தாலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதியில் 10ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது வருமானத்தில் ஒரு நல்ல உயர்வு, பணி ரீதியிலான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய நிலை. முக்கியமாக செவ்வாயுடைய அமர்வும் புதனுடைய அமர்வும் இவங்களுக்கு பழைய பணியை கட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பது நல்ல ஒரு மேன்மையான பணி கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்த வருமானத்தில் நல்ல ஏற்றமான புது வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய கோச்சார சந்திரன் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை. முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பவர்கள் சற்று நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும்.